புரட்சி கனல் இளையகம்பன். அக்கினி கவிதைகளால் அரங்கை கொதிநிலைக்கு கொண்டு வரும் அசாத்திய கவிஞன். தேனினும் இனிய வரிகளால் திரையுலகில் வலம் வரும் திரைப்பாடலாசிரியர். ஒலி வாங்கியை நெருக்கமாய் வைக்காதீர்கள், நெருப்பு பற்றி கொள்ள நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நண்பர் இளையகம்பன் அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். அன்னை தமிழே, ஆன்றோரே சான்றோரே, விடுதலை சிறுத்தைகள் நிறைந்திருக்கும் சீர்மிகு சபையே, பாட்டரங்கை துவக்கி வைத்து சிறப்பு செய்திருக்கின்ற இயக்குனர் திலகம் கே. பாக்கியராஜ் அவர்களே, இந்த வரலாற்று நிகழ்வை மிக கம்பீரமாக கட்டமைத்திருக்கும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், கருத்தியல் போராளி ஐயா வணக்கத்திற்குரிய வன்னி அரசு அவர்களே, பாட்டரங்கத்தை தன் வருகையால் பெருமிதம் கொள்ள செய்திருக்கின்ற எங்கள் இரண்டாம் தாய், விடுதலை பாவலர் அண்ணன் அறிவுமதி அவர்களே, கழகத்தின் கம்பீர கவிஞர் அன்பு சகோதரர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இளையகம்பனின் மாலை வணக்கம். பாட்டரங்க தலைவர், வடார்காடு பெற்றெடுத்த வண்ணத்தமிழ் பாவலர், என் அருமை நண்பர் விவேகா அவர்கள், வடார்காடு பெற்றெடுத்த வண்ணத்தமிழ் பாவலர், இடதுசாரி களமாடும் இனமான நாவலர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் வாழ்த்தை பெற்றவர், தித்திக்கும் திரைப்பாட்டில் சிகரங்கள் தொட்டவர், வஞ்சிக்கப்பட்டவரின் வழிகளை பாடுபவர், சனாதன கேடுகளின் அவலத்தை சாடுபவர், சரவெடி தமிழை மன்றத்தில் விதைப்பவர், சாதனை திரைப்பாட்டால் திசையெல்லாம் பரப்பவர், எண்ணருவை தோழர், என் திரைப்பாட்டு சகா விவேகா அவர்களுக்கு கம்ப வணக்கம். திருமா 64. நண்பர்களே, 4 நூற்றாண்டு காலம் உன்னை பாடுகிறேன். போதும். பூமழை பொழிகின்ற நேரம் கம்பன் ஒளிபெருக்கி முன்னால் நின்றுவிட்டால் ஒளிபெருக்கி தீப்பிடிக்கப் போகிறது என்று அர்த்தம். 4 நூற்றாண்டு காலம் உன்னை பாடுகிறேன். உன்னை பாடுவதும் தமிழ் மண்ணை பாடுவதும் ஒன்றுதான். இருபத்து வயதில் இருந்தே உன் இலக்கை பாடுகிறேன். என் 25 வயதில் இருந்தே உன் இலக்கை பாடுகிறேன். உன் இலக்கை பாடுவதும் பூர்வ குடிகளின் கிழக்கை பாடுவதும் ஒன்றுதான். என் அரும்பு மீசை காலம் தொட்டே உன் இரும்பு மீசையின் எழுச்சியை பாடுகிறேன். உன் மீசையின் எழுச்சியை தீட்டுவதும் சமத்துவ புரட்சியை தீட்டுவதும் ஒன்றுதான்.
ஆதிபரம்பர சாதிசனங்களே என்று உன் வரலாற்றை எழுதியவன். கையை கட்டி நாம வாயப்பொத்தி எனும் பெரும்பாட்டை நிறுவியவன். ஏராளம் ஏராளம் தீட்டினேன் தீட்டுகிறேன். ஆம், உன் கருத்தியலை உசுப்புவதும் களமாடும் சிறுத்தைகளை உசுப்புவதும் ஒன்றுதான். ஆண்டுக்கு ஆண்டு இங்கே ஆண்டு பிறக்கிறது. ஆனால் உன் இளமையின் கம்பீரம் மட்டுமே அப்படியேதான் இருக்கிறது. அறுபத்து 4 அகவையா உனக்கு? அடடா, 64 அகவையா உனக்கு? இல்லை, 24 போல்தான் தெரிகிறாய் எமக்கு. இருபக்கமும் கதிரறிவால் நிமிர்ந்திருக்கும் உன் மீசையில் காரல் மார்க்ஸை காண்கிறேன். 2 பக்கமும் கதிர் அறிவால் நிமிர்ந்திருக்கும் உன் மீசையில் காரல் மார்க்ஸை பார்க்கிறேன். உன் பிடரிசில் இருக்கும் கம்பீரத்தில் பிடல் காஸ்ட்ரோவை காண்கிறேன். நீ சிந்திக்கும் பேரழகில் சேகுவாராவையும் உன் தியாகத்தின் பொருண்மையில் மண்டேலாவையும் நான் காண்கிறேன். நண்பர்களே, முறுக்கு மீசையில் ஒரு புத்தன் இருந்தால், முள்கம்பி மீசையில் ஒரு இயேசு இருந்தால், பெரியம்மாள் மகனாய் ஒரு பீமாராவ் இருந்தால், பெருந்தமிழ் நாட்டில் ஒரு பிரபாகரன் பிறந்தால், அங்கனூரில் ஒரு பெரியார் இருந்தால், 6 அடி உயரத்தில் ஒரு அண்ணா இருந்தால், 64 வயதில் ஒரு கலைஞர் இருந்தால், எப்படி இருக்குமோ நீ அப்படித்தான் இருக்கிறாய். இப்படியும் சொல்வேன், அந்த சனாதன ராமனை வீழ்த்துவதற்கு ஒற்றை தலையோடு ஒரு ராவணன் இருந்தால் அது திருமாதான் என்று இந்த தேசம் சொல்லும். திருமா என்பது ஒரு வினை சொல். அது தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கும் அடையாளம். வளவன் என்னும் திருச்சொல் சாதியத்தின் தலையில் விடுகிற சம்மட்டி அடி. அண்ணலே, அறிவின் தலைவர், நீ சமத்துவ நிழல் பார்க்கும் போதிமரம். நீ கால் முளைத்து நடக்கின்ற கற்பக தரு. உன் போராட்ட கிளைகளில் பன்மைத்துவ கனிகள் அழகாய் பழுத்து தொங்கும். அதேவேளை பாசிசத்தின் விடிநரம்பை அறுக்கின்ற அறிவாயுதமும் காய்த்திருக்கும். உன் சமத்துவ மலர்கள் சமூக நீதியின் தோள்களுக்கு மாலைகளாகவும், சாதியம் கிடத்தப்பட்ட சவப்பெட்டிகளுக்கு மலர் வளையங்களாகவும் மாறும் ஆட்சிவை உடையன. வாக்குகளை திருடும் பஞ்சாங்க குடிமைகளின் ஆணிவேரை உன் நங்கூர மீசைதான் நறுக்கி வீசுகின்றன. நாட்டை ஏலம் போடுபவனின் நயவஞ்சக சூழ்ச்சியை உன் கோட்பாட்டு மீசைதான் குத்தி கிழிக்கின்றன. பத்து கோடி தமிழனின் எதிர்காலமும் நீதான். பாராளுமன்றத்தின் செங்கற்களை பிதுக்குகின்ற இடிக்காலமும் நீதான். உன் கொடிவண்ணத்தை பாட்டில் வரைந்தவன் நான். நீல நிறம் என்பது பூமி பந்தின் எழுச்சி, சிவப்பு நிறம் என்பது தியாக விடுதலையின் கிளர்ச்சி,
நடுவில் ஒளிரும் நட்சத்திரம் என்பது நாளை கோட்டையில் கொடியேற்றப் போகும் சிறுத்தைகளின் புரட்சி. சரி நண்பர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நேயர் விருப்பம். இனிமேல் கேட்கவிருப்பது போர்க்கள செய்திகள். பூக்களை பாட நேரமில்லாதவன் நான், பூக்களை பாட நேரமில்லாதவன். ஒரு போர்வாளை தீட்டி வந்தேன். பூக்களை பாட நேரமில்லாதவன் ஒரு போர்வாளை தீட்டி வந்தேன். சில பூகம்பத்தை கூட்டி வந்தேன். ஈக்கள் நெருப்பை மொய்ப்பது இல்லை, ஈக்கள் நெருப்பை மொய்ப்பது இல்லை இனமானம் சொல்லி வந்தேன். திருமா எரிமலையை அள்ளி வந்தேன். குயில்களை பாட நிமிடமில்லாதவன் நான், குயில்களை பாட நிமிடமில்லாதவன் நான். ஒரு கோடரியை தூக்கி வந்தேன். சாதி குளையனை அறுக்க வந்தேன். குயில்களை பாட நேரமில்லாதவன் ஒரு கோடரியை தூக்கி வந்தேன். சாதியின் குளையனை அறுக்க வந்தேன். விடுதலை களத்தில் வெடிக்கின்ற தலைவனின் வெகுமானம் கண்டு வந்தேன். கவிதை வெடிமருந்தை கொண்டு வந்தேன். விடுதலை களத்தினில் வெடிக்கின்ற தலைவனின் வெகுமானம் கண்டு வந்தேன். கவிதை வெடிமருந்தை கொண்டு வந்தேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றான் என் பெரும்பாட்டன் திருவள்ளுவன். அட, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றான் என் பெரும்பாட்டன் திருவள்ளுவன். அவன் பிரதிதான் திருமாவளவன். அவன் பிரதிதான் திருமாவளவன். பிறப்பினில் சாதியை வகுத்தவன் பிடரியில் திடுவென்று அடித்தான் இவன். மீசை தீக்கிடங்காய் வெடித்தான் இவன். அகிலத்தில் உள்ள 6 கண்டங்களில் வர்ண அடக்குமுறை எதிலும் இல்லை. இந்த அகிலத்தில் உள்ள 6 கண்டங்களில் வர்ண அடுக்குமுறை எதிலும் இல்லை. சாதி அவமானம் எங்கும் இல்லை. உடைநாற்றம் வீசுகின்ற 3000 சாதிகளின் தோல் உரிக்க வந்த பிள்ளை அவன் தொல்காப்பியன் பெற்ற பிள்ளை. மூவாயிரம் சாதிகளின் தோலை உரிக்க வந்த பிள்ளை அவன் தொல்காப்பியன் பெற்ற பிள்ளை. ஆணவ படுகொலை நடக்குது நித்தம். அடடா, ஆணவ படுகொலை நடக்குது நித்தம். இதுவா அறிவியல் யுகத்தின் பரிமாணம்? மனிதன் அறிவை வைத்தான் அடமானம். ஆணவ படுகொலை நடக்குது நித்தம். அட, இதுவா அறிவியல் யுகத்தின் பரிமாணம்? மனிதன் அறிவை வைத்தான் அடமானம். ஆயுதம் காய்க்கின்ற தொழிற்சாலையாய் ஆனது நாடு அவமானம். ஒன்றிய அரசிடம் உண்டா தீர்மானம்? அட, ஆயுதம் காய்க்கின்ற தொழிற்சாலையாய் ஆனது நாடு அவமானம். ஒன்றிய அரசிடம் உண்டா தீர்மானம்? எத்தனை எத்தனை கயர்லாஞ்சிகள், எத்தனை எத்தனை தூத்துக்குடிகள், இந்தியாவில் எத்தனை எத்தனை கயர்லாஞ்சிகள், எத்தனை எத்தனை தூத்துக்குடிகள். அட, இதுவாடா சாதி தூய்மை? அட, சாதி தூய்மை இதுவாடா? மனிதனை சாக்கடை ஆக்கும் சாதியை ஒழித்து சாதிக்க செய்வோம் எழுவாடா. அந்த சாதியை கொலை செய்வோம் நீ வாடா. அந்த சாதியை கொலை செய்வோம் நீ வாடா.
வள்ளுவன் வள்ளலார் பெரியார் மண்ணில் அட வகுப்புவாத கழிசடைகள். வள்ளுவன் வள்ளலார் பெரியார் மண்ணில் அட வகுப்புவாத கழிசடைகள். அது வர்ணாசிரமத்தின் பணிவிடைகள். அந்த கைபர் போலன் கணவாய் வழியே வந்தவன் செய்த சதிவலைகள். அதனால் வளருது சமத்துவ, அதனால் வளருது மதத்தால் படுகொலைகள். அதனால் வளருது மதத்தால் படுகொலைகள். 2000 ஆண்டுகளாய் இரட்டை இந்தியா அட இன்று வரை மாறவில்லை. 2000 ஆண்டுகளாய் இரட்டை இந்தியா அட இன்று வரை மாறவில்லை. சாதி இறுக்கங்கள் தீரவில்லை. மதங்களும் சாதியும் மானுட குப்பையது. மதங்களும் சாதியும் மானுட குப்பையது. சீச்சி, சிந்தைக்கு சகிக்கவில்லை. இது தேசமா? தேசமில்லை. என் சிந்தைக்கு சகிக்கவில்லை. சீச்சி, இது தேசமா? தேசமில்லை. சனநாயகத்தை கொலை செய்வதற்கு இங்கு சங் பரிவாரங்கள் முயல்கின்றது. சனநாயகத்தை கொலை செய்வதற்கு இங்கு சங் பரிவாரங்கள் முயல்கின்றது. நாடு சனாதனத்தை பயில்கின்றது. இந்த செக்யூலர் இந்தியா சனநாயகத்தை கொலை செய்வதற்கு இங்கு சங் பரிவாரங்கள் முயல்கின்றது. நாடு சனாதனத்தை பயில்கின்றது. இந்த செக்யூலர் இந்தியா கோல்வாக்கர் விரும்பிய, இந்த செக்யூலர் இந்தியா கோல்வாக்கர் விரும்பிய மதத்தின் பிடியில் கிடக்கிறது. இங்கு மதவாத ஆட்சி நடக்கிறது. அவன் மதத்தின் பிடியில் கிடக்கின்றது. இங்கு மதவாத ஆட்சி நடக்கின்றது. இஸ்லாம் கிறிஸ்தவர் உரிமையை பறிக்கும் இந்துத்துவ பயங்கரம் சரிதானா? இஸ்லாம் கிறிஸ்தவர் உரிமையை பறிக்கும் இந்துத்துவ பயங்கரம் சரிதானா? இந்திய எக்கால விடுவது முறைதானா? இந்திய குடியுரிமை சட்டத்தை ஐநாவே எதிர்க்கிறது. இந்திய குடியுரிமை சட்டத்தை ஐநாவே எதிர்க்கிறது. RSS கொட்டங்கள் முறைதானா? அதை அங்கனூர் ஐயனார் விடுவானா? RSS கொட்டங்கள் சரிதானா? அதை அங்கனூர் ஐயனார் விடுவானா? அவனவன் உணவை அவன் தேர்வு செய்வான். அவனவன் கரியை அவன் தீர்மானிப்பான். ஆரடா நீ இங்கு தடுப்பதற்கு? அவனவன் உணவை அவன் தீர்மானிப்பான். ஆரடா நீ இங்கு தடுப்பதற்கு? வடித்த அரசியல் சாசனம் பிறகதற்கு? மதச்சார்பு இல்லா மானுடம் நிறுவ எழுச்சி தமிழர் போல் முழங்குவதற்கு நாட்டில் எவனுமே இல்லை துணிவதற்கு. நாட்டில் எவனுமே இல்லை துணிவதற்கு. அம்பேத்கர் அளித்த சமூக நீதியை இங்கு அசைத்து பார்க்க துணிந்தது எது? அந்த ஆணவ திமிரை தந்தது எது? ஜம்மு அண்ட் காஷ்மீரை தனிமாநிலம் செய்க நீ. என் ஜம்மு அண்ட் காஷ்மீரை தனிமாநிலம் செய்க நீ. அக்பர் பாபரின் தேசம் இது. அக்பர் பாபரின் தேசம் இது. நீ வக்பு சட்டத்தை திரும்ப பெறு. அக்பர் பாபரின் தேசம் இது. நீ வக்பு சட்டத்தை திரும்ப பெறு. எழுச்சி தமிழரின் கேள்வி இதுதான். இந்த இந்தியா பாரதம் ஆகலாமா? எழுச்சி தமிழரின் கேள்வி இதுதான். இந்த இந்தியா பாரதம் ஆகலாமா? அவன் இறையாண்மை மதத்தால் சாகலாமா? அயோத்தி ராமன் மட்டுமா இந்தியா? அட அயோத்தி ராமன் மட்டுமா இந்தியா? மதச்சார்பில் நீ நடக்கலாமா? இறையாண்மை சிறுபான்மை மக்களின் உரிமையை பறிக்கலாமா? சிறுபான்மை மக்களின் உரிமையை பறிக்கலாமா? கருத்தியல் தலைவா கரிகால் வளவா, என் கருத்தியல் தலைவா கரிகால் வளவா, உன் களப்பணி யுத்தம் தொடரட்டும். உன் கம்பீரம் தேசத்தில் படரட்டும்.
கருத்தியல் தலைவா கரிகால் வலவா உன் களப்பறி நித்தம் தொடரட்டும், உன் கம்பீரம் களத்தில் படரட்டும். 1 கோடி ஆண்டுகள் உலகத்தில் நீ வாழ்க, இன்னும் 1 கோடி ஆண்டுகள் உலகத்தில் நீ வாழ்க. சரித்திரம் உன் பேர் சொல்லட்டும், இந்த ஜனநாயக இந்தியா வெல்லட்டும். வாழ்க எழுச்சி தமிழர், வெல்க நற்றமிழ் நாடு. வணக்கம்.